ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ வார்ம் வெல்கம் டு டுடேஸ் பக்தி சதாச்சார் கிளாஸ். நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதா பற்றி லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா? அவருடைய நந்தோற்சவத்தில் அன்னைக்கு வந்து பாட்டு ஒரு பகுதி பார்த்தோம். இன்னைக்கு பாட்டு அதனோட பார்க்கலாம். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து நம்ம வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கிட்டு அதில் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண வேண்டிய ஞானத்தை வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானாகர்ஷராகயா சக்ஷும் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ गुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साकरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्देवने ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय को ब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णभक्ताय चैतन्य नाम्ने गौरवत्वेश नमः। गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादे पाश्चात्यदेशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். நம்ம பார்த்தோம் போன முறை வாரத்துல வந்து பிரபுபாதாவுடைய பிறந்த நாள் இருந்துச்சு இல்லையா? அதை வந்து நந்தோற்சவம் அன்னைக்கு வந்துச்சு. அதை வந்து செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு அவரை வந்து நம்ம எப்படி கூப்பிடுறோம்னு பார்த்தீங்கன்னா இஸ் டேஸ் ஏசின்னா அபயச்சரண். அவங்க அப்பா அம்மா விட்ட பேர் வந்து அபயச்சரண். அதுக்கு வந்து இனிஷியேஷன் ஆன பிறகு அவருடைய குரு ஆன்மீக குரு இட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபயச்சரணார விந்தா. ஓகேவா? சரணார விந்தா. அபயன்னா என்ன? பயம் இல்லாதவர், ஃபியர்லெஸ் அப்படின்னு பொருள். பக்தி வேதாந்தன்றது வந்து அவருக்கு வந்து பட்டப்பெயர் கொடுத்தாங்க, சுவாமி பிரபுபாதா. ஓகேவா? அப்போ பிரபுன்றது ஒரு அகைன் அது ஒரு பட்டம். கடவுளை குறிக்கிறது. பாதான்னு அவருடைய கடவுளுடைய வடியில தஞ்சம் அடைந்தவரை வந்து பிரபுபாதான்னு சொல்லிட்டு ஒரு முனைப்பெயர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவர் தான் நம்மளுடைய இஸ்கான் அகில உலக கிருஷ்ண உணர்வுக்கு அவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆச்சாரியா இருந்தார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். அவர் வந்து ஆன்மீக குருவ பார்த்தோன்னே அவர் 2 கட்டளை குடுக்குறாரு. ஒண்ணு வந்து உன் கையில எப்பல்லாம் காசு கிடைக்குதோ, அப்போ வந்து புக்க வந்து அச்சடித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்றாரு. அப்புறம் மேலை நாட்டுல போயிட்டு கிருஷ்ண உணர்வு விழிப்புணர்வு பண்ணுன்னு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவருக்கு போறதுக்கு விசா, கிரீன் கார்டு எல்லாம் இல்ல. அதனால என்ன பண்றாரு, கையிலயும் காசு இல்ல. ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்றாரு. யாரும் வந்து ஸ்பான்சர் பண்றதில்ல. ஓகே. கடைசியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
வந்து ஒரு ஜலதூதான்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், அது கார்கோ ஷிப், குட்ஸ் வண்டி இருக்கு இல்லையா, அது மாதிரி அது. அதுல வந்து போறாரு. அதுக்கு வந்து யார் ஸ்பான்சர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆம், இந்தியன் ஷிப் இருக்குது. அதுல வந்து சுமதி முரார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. நீங்க வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுக்குறாங்க. சுமதி முரார்ஜி இவங்க வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் வந்து பிரபுபாதா கொடுக்குறாங்க வித் ஃப்ரீ ஃபுட். ஓகே. ஸோ அந்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா 35 நாள் நடக்குது. அந்த பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 2 முறை வந்து ஹார்ட் அட்டாக் வருது. 70 வயசுல போறாரு இல்லையா. அப்போ அந்த சிக்னஸ் எல்லாம் வரும். அப்போ தலைவலி, வாந்தி இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். ஓகே. கஷ்டப்பட்டுட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் செப்டம்பர் மாதம் வந்து போஸ்டன்ற இடத்துக்கு போறாரு. அமெரிக்கால போஸ்டன் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் சேர்றாரு. அப்புறம் 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஹார்பருக்கு போய் ரீச் ஆகுறாரு. அப்புறம் அங்கே போயிட்ட உடனே எங்க அவர் வந்து ஸ்டே பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா YMCA ஹாஸ்டல். நம்ம வந்து யங்ஸ் மென்ஸ் கிறிஸ்டியன் ஹாஸ்டல் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஹாஸ்டல்ல போய் ஸ்டே பண்றாரு. அதுக்கு பிறகு அங்கிருந்து பாத்தீங்கன்னா கோபால் அகர்வால், சாலி அகர்வால்ன்ற வீட்டுக்கு போய் இருக்கிறாங்க. இந்த படத்துல 2வது பிக்சர்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து அடுப்படியாண்ட இருக்கிறது தெரியுது இல்லையா. அதாவது கோபால் அகர்வால் அண்ட் சாலி அகர்வால் வீட்டுல வந்துதான் போய் இருக்கிறார். ஓகே. ஸோ அந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா 3 அடுக்கு குக்கர் இருக்கும். ஓகேவா. நம்ம கூட இந்த ஆரம்ப காலத்துல வந்து ஒரு குக்கர் வச்சிருப்போம். அதுல வந்து உள்ளே கேரியர் மாதிரி வைக்கிறதுக்கு 3 அகலமா ஒரு கிண்ணம் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்னும் வந்து இஸ்கான் விருந்தாவனம் போனோம்னா அங்க வந்து இதை பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த கேரியர்ல வந்து அடியில வந்து சாதம் வைப்பாராம். 2வது இதுல வந்து பருப்பு, மேல வந்து காய்கள் வச்சு வேக வைப்பாராம். இப்படிதான் அவரு சமைப்பார். ஓகே. சமைச்சு கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் அவர் வந்து அவரும் சாப்பிடுவாரு, எல்லாருக்கும் கொடுப்பார். ஓகேங்களா. சோ இதுதான் அவருடைய சமையல் கலை. இது வந்து உம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 22ல வந்து பேட் ஃபியூச்சர் ஆர்டிகல் இன் பட்லர் ஈகிள். So, in fluent English, a devotee of Hindu cult explains commission to visit the Western captain, ambassador of Bhakti Yoga. இவர் வந்து தூதுவராக போறார். எதுக்கு? பக்தி யோகத்துக்கு வந்து தூதுவரா நம்ம இந்தியால இருந்து அங்க போயிருக்கார். ஓகே. ஸோ அப்புறம் வந்து நமக்கு வந்து நியூயார்க்ல வந்து 18 நியூயார்க் சிட்டில போயிட்டு என்ன பண்றாருன்னு ராம்மூர்த்தி மிஸ்ரான்றவர் கூட அவர் இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அப்ப வந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ராமமூர்த்தி மிஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருவவாதி. இவர் வந்து என்ன கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ற ஒரு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இவர் போயிட்டு அங்க இருக்கிற பசங்களை வந்து அப்ரோச் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாரு. பட் இவர் விடவே மாட்டார். இவர் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டார். ஓகே. பட் நம்மளுடைய பிரபுபாதா பேசுறதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது காட் பிரதர்ஸ், பக்தி சித்தாந்த சரஸ்வதிக்கு நிறைய டிசைபிள்ஸ் இருக்காங்களே, இவங்க எல்லாம் வந்து காட் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுப்பாங்க. நம்ம வீட்டில் எப்படி அண்ணன் தங்கச்சி வந்து அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறோம் இல்லையா, அது மாதிரி வந்து இனிஷியேஷன் ஆன பிறகு வந்து காட் பிரதர்ஸ்ன்ற வார்த்தையை வச்சு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க கையில வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு, எனக்கு இது மாதிரி வந்து பொருளாதாரமா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த தீர்த்த மகாராஜா வந்து என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, நீங்களா உங்க இதுவை வந்து நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து இவர் போனது காசு எவ்வளவு காசு, 40 ரூபாய் வச்சுதான் போனார் இல்லையா. அதுல என்ன பண்ண முடியும் அவரு. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு இவர் பேச விடுறது இல்லை அவரை. அப்புறம் இவரும் வந்து ஹெல்ப் பண்றது இல்லை. அவர் ஒரு நாளும் வந்து பாகவதம் பத்தி பேசாம இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் பகவத்கீதாவுடைய பிலாசபி எல்லாம் பேசி அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு வர்றாரு. அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணி புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தார் பாகவதம் எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி 15 வந்து மிஸ்ரா யோகா ஸ்டுடியோக்கு போறார். அங்க போயிட்டு அந்த ஒரு ரூம்ல ஸ்டே பண்றாரு. அந்த ரூம் எங்க இருக்குன்னா 2வது மாடியில இருக்குது. அந்த ரூம் நம்பர் வந்து 307 அங்க இருக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அது அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. முன்னாடி வந்து சாலி அகர்வால் வீட்டுல இருந்தாரு இல்லையா, அப்புறம் அங்கிருந்து இங்க வந்துட்டார். இவரா ஒரு சொந்தமா அவர் தனியா இருக்கிறதுக்கு வந்துட்டாரு. அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து திருட்டுத்தனம் எல்லாம் நடக்குது. இவருடைய டேப் ரெக்கார்டு, டைப்ரைட்டர் எல்லாம் வந்து திருடிடுறாங்க. அப்புறம் இது என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் ஒரு வேற இடத்துக்கு போறாரு.
எங்கேயாவது சேஃப்டியா இருக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு டேவிட் ஆலன்ற அவரோட போயிட்டு ரூம் ஷேர் பண்றாரு. அவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர். ஓகேவா? அந்த நம்ம கஞ்சாலாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி எல்எஸ்டின்ற ஒரு ட்ரக்குக்கு வந்து அடிமையானவன். அவன் வந்து நல்லாவே இருப்பான். திடீர்னு அதெல்லாம் போதைப் பொருட்கள்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி ஆயிடுவான். பைத்தியக்காரன் ஆயிட்டு ஒரு முறை என்ன பண்றான், பிரபுபாதாவே வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்றான். ஓகே. ஸோ இது மாதிரி நடக்குது. இவர் வந்து அந்த அவரோட இருக்கும்போதே என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்துல வந்து சாண்டிங் பண்ணுவாங்க. சாண்டிங்கு கொஞ்சம் ஜனங்கள்லாம் வருவாங்க. சில பேர் டெய்லி வந்து பாகவதம் கிளாஸ் வந்து கேட்டுட்டு போவாங்க. சாயங்காலம் சாயங்காலம் பாகவதம் கிளாஸ் எடுப்பாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, திங்கள், புதன், வெள்ளிக்கிழமையில வந்து பாகவதம் கிளாஸ் எடுப்பாரு. ஓகே. ஸோ அப்புறம் வந்து இவன் கூட இருந்தா வந்து ரொம்ப கஷ்டம் ஆகும்ன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போறாரு மறுபடியும். அப்போ வந்து இந்த பிக்சர்ல தெரியுதா? மேட்ச்லெஸ் கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு. அ மேட்ச்லெஸ் கிஃப்ட் வந்து ஒரு ஸ்டுடியோ. அந்த இடத்துல வந்து இவரு வந்து இது வந்து எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2ண்ட் அவென்யூ ரோட்ல இருக்குது. ம். ஆ அவர் வந்து அந்த பெயர வந்து மாத்தல. அது ஒரு ஸ்டுடியோவா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச்லெஸ் கிஃப்ட் அது என்னன்னா, ஈடு இணை இல்லாத ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பக்தி தான். கிருஷ்ணர் தான் இல்லையா? எல்லாருக்கும் குடுக்குறது. இந்த பகவத்கீதா, அதுதான் மேட்ச்லெஸ் கிஃப்ட் எல்லாருக்கும் குடுக்குறது. அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் அந்த பெயர வந்து மாத்தாம அப்படியே வச்சுக்கிறாரு. அப்புறம் வி ஷல் கால் அவர் சொசைட்டி இஸ்கான் சொல்லிட்டு, இஸ்கான்ற ஸ்தாபத்த வந்து உருவாக்குறார். அப்போ வந்து ஆ ஒரு வாக்குவாதம் வருது. இல்ல, இல்ல இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்ன்னு சொல்றது வேணாம். காட் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காடா அது வந்து பொதுவான வார்த்தை ஆயிடும். அது மாரி வேணான்னு சொல்லிட்டு பிரபுபாதா சொல்றார். ஓகே. காடுன்னா வந்து எல்லாமே ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். கிருஷ்ணான்னா வந்து கிளியாரிட்டியா இருக்குது. முழு முதற் கடவுள் வந்து தான் உண்மையான கடவுள் வந்து தான் பகவான் கிருஷ்ணர். அதனால அப்படி பெயர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்கான் சொல்லிட்டு அந்த ம் ஸ்தாபனத்த வந்து உருவாக்குவார். ஓகே. கிருஷ்ண கான்ஷியஸ் தான் வந்து கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே யார் அடித்தளம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோஸ்வாமி, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி வந்து பத்யாவலியில அவர் எழுதியிருக்கார். ஓகே. ஸோ கிருஷ்ண பக்தி ரசா பவிதா டு பி அப்சார்ப்ட் இன் த மெலோ டேஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் டிவோஷனல் சர்வீஸ் டு கிருஷ்ணா. ஓகே. பக்தியினால தான் வந்து கிருஷ்ணர அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து நம்ம இஸ்கானே வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரார். அப்போ வந்து இதுதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அச்சிட்ட பேம்ப்ளெட். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், பத்திரிக்கை விளம்பரத்துக்கு சொல்லுவோம் இல்லையா? விளம்பர இது ஏடுன்னு சொல்லிட்டு அதுதான். அதுல என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஹை ஃபார் எவர். அதாவது இப்ப எங்க இருக்காரு அவரு? அமெரிக்கால இருக்காரு இல்லையா? அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து கஞ்சா எல்லாம் அடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பௌதீக வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து வெளிய வந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். எந்த ஒரு கவலையும் இல்லாம ஹை லெவல்ல போலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிப்பா இன்னைக்கு எடுத்துக்கிட்ட, அந்த போதை எடுத்ததுனால உனக்கு வந்து கிக் வருது. கிக் வந்ததுனால நீ வந்து ஏதோ ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிற மாரி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுது? இந்த போதை இறங்கிடுது. மறுபடியும் நான் வந்து கஷ்டம் தானே படுற. அதுக்கு பதில் நீ அந்த மருந்த எடுக்கிறது பதில் இங்க வா. அந்த கிருஷ்ணான்ற பொருள எடுத்துக்கோ. மகாமந்திரத்த எடுத்துக்கோ. எப்பவுமே நீ ஹை லெவல்ல இருக்கலாம். சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு தான் இதனோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஹை ஃபார் எவர். எப்பவுமே சந்தோஷமா இரு. மேலேயே இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா, ராமா ராமா ஹரே ஹரே. இது வந்து டிரான்சென்டென்டல் வைப்ரேஷனு. இது ஒருத்தர் வந்து யாரெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ, அவங்க இருதயத்துல இருக்கிற கல்மஷங்கள்லாம் போயிடுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ இது வந்து பண்ணிட்டு அவங்க வந்து டான்ஸ் அண்ட் கீர்த்தன் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து வந்து அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்தன் வந்து பண்றாரு. எங்க பார்த்தீங்கன்னா, தாம்சன் கிங் ஸ்கொயர் பார்க்ல வந்து 3 மணி நேரம் கன்டினியூஸா பண்றார். 3 மணி நேரம் வந்து கன்டினியூஸா பண்றாரு. அப்போ வந்து தான் அந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து பரவுது இந்த விஷயங்கள். இது மாரி ஒருத்தர் சுவாமிஜி இந்தியாலருந்து வந்திருக்காரு. இது மாரி பண்ணிட்டுருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இவரு பார்த்தீங்கன்னா, தாம் போம்போது எப்படி காவி உடை அணிஞ்சுட்டு போனாரோ, அதே மாரி காவி உடையில தான் இருக்கிறார். அங்க போயிட்டு அதுக்கு அந்த நாகரிகத்துக்கு ஏத்த மாரி தன்னை வந்து மாத்திக்கவே இல்ல. ஓகேங்களா? ஆ
தான் இந்தியால இருந்து போன காவி துணியோடையும் அந்த திலக்க வச்சு எப்பயுமே வாழ்ந்துட்டு வந்தார். மேலை நாட்டு மோகத்துல இவர் மாறல. ஓகே, அங்க இருக்கிறவங்கள தான் வந்து மாத்தினார். அந்த இப்பீஸ்களை வந்து பாத்தீங்கன்னா, இப்பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பளை பசங்க கூட வந்து பாத்தீங்கன்னா முடி வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த மொட்டை அடிச்சு ஆஹ் காவி உடை போட வச்சார். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1966 வந்து இஸ்கான்ன்றத வந்து ஸ்தாபனம் பண்றார் ஜூலை 13ஆம் தேதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சில பக்தர்களுக்கு வந்து இனிஷியேஷன் கொடுக்குறார். ஓகே, மேலை நாட்டு பக்தர்களுக்கு வந்து இனிஷியேஷன் கொடுத்து தன்னுடைய டிசைப்பிளாக ஏற்றுக்கிறாங்க, அதாவது சிஷ்யர்களாக ஏற்றுக்கிறாங்க. அக்டோபர் 23ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் பேக் டு காடெட்ன்ற நாளிதழ் பத்திரிக்கை வந்து அச்சிட்டு வெளியிடுறார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இன்னும் சான் பிரான்சிஸ்கோவுக்கு போறார். சான் பிரான்சிஸ்கோ போயிட்டு அங்க வந்து நியூ ஜெகநாத்ன்னு சொல்லிட்டு ரத யாத்திரை கொண்டாடுறார். அங்க எடுத்து ஃபர்ஸ்ட் போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றார். நம்ம வந்து நமக்கு எல்லாம் தெரியும், இந்த ஒரிசால பூரி ஜெகநாத் டெம்பிள் இருக்கு இல்லையா, அங்க ரத யாத்திரை ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும் ஜூன் மாசத்துல இல்லையா, 15 நாள் நடக்கும். இவர் அங்க போயிட்டு நியூ ஜெகநாத்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்க இருக்கிற தன்னுடைய சிஷ்யர்களை வச்சு பிரம்மாண்டமா ரத யாத்திரையை பண்ணார். நம்ம போன வாரம் பார்த்தோம், 5 வயசுல இருக்கும்போதே வந்து அவர் தன்னோட வீட்டுல வந்து ரத யாத்திரை தன் ஃப்ரெண்ட்ஸோட வச்சு பண்ணாருன்றதை பார்த்தோம். அதே வந்து ரொம்ப சிறப்பம்சமா வந்து சான் பிரான்சிஸ்கோல அமெரிக்கால பண்றார். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்க்ல வந்து பிரபுபாதா உட்காந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியல. அதாவது இங்க ஒரு பக்கத்துல ஒரு ஜெகநாத உட்காந்து நின்னுட்டு இருக்காரு இல்லையா, அவங்க என்ன பண்ணாரு, கோயில இருக்கிற ஜெகநாத்தை எடுத்துட்டு வந்து இவர் பிரபுபதா இங்க சாண்டிங் பண்றாரு இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்ல எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க. அவருக்கா ரொம்ப கோவமா இருது, பெஜாராகுது. என்னடா இவங்களுக்கு வந்து அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற ஜெகநாதரை வந்து கேஷுவலா எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்களே, இது மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்றாரு, இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப இவரை பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல கண்ணு வந்து பெருசா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாத் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு எல்லாத்துக்கும் நாதன், இந்த லார்ட் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த இந்த எல்லா யூனிவர்ஸ்க்கும் அவர் தான் வந்து எல்லா அண்டங்களுக்கும் வந்து நாத்தன், இந்த நாத்தன் சொல்லிட்டு சொல்றாரு. அதனால லார்ட் ஆஃப் யூனிவர்ஸ். இவருடைய கண்ணு பாத்தீங்கன்னா கண்ணு ரெப்பை இல்லை. நமக்கெல்லாம் எப்படி வந்து கண்ணுக்கு வந்து ரெப்பை இருக்கு இல்லையா, மேல கீழேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்க முடியும் இல்லையா, இவருக்கு பாத்தீங்கன்னா கண்கள் வந்து பெருசா இருக்கு. கடவுள். ஓகே, ரொம்ப கருணையானவர். இவர் வந்து எந்த பாவத்துல வந்திருக்காருன்னா, கிருஷ்ணர் எப்படி விரஜவாசி பிருந்தாவனத்துல இருந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாரு இல்லையா, அப்ப இருந்த பாவனையில வந்து இவர் இருக்கார். ஓகேவா? அதனால எப்ப வந்து தன்னுடைய விரஜவாசிகளை பார்ப்பேன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாம் வந்து தூய பக்தர்கள். அவங்க கையில வந்து தானா வந்து பக்தி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்பான்டேனியஸ் லவ் ஃபார் கிருஷ்ணா இருக்கும். அவங்க கிருஷ்ண பிரேமையில இருக்கிறாங்க. அதனால இவருக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். நம்ம பண்ற பக்தி எல்லாம் பாத்தீங்கன்னா வைதி சாதனா பக்தி. நம்ம சாஸ்திரங்களை படிச்சுட்டு ஓகே நம்ம வந்து இத்தனை முறை ரவுண்ட் பண்ணணும், இத்தனை சாண்டிங் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதை நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தானா ஈர்ப்பு கிருஷ்ணர் மேல வரல. அது இத படிப்படியா நம்ம ஸ்ரத்தையா இந்த வைத்தி சாதன பக்தி பண்ண நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப கருணையானவர். குருவுடைய துணை கொண்டு நம்ம கிருஷ்ணரை போய் அடையிறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இப்போ 1966 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சான் பிரான்சிஸ்கோல வந்து ஒரு கோயில் கட்ட ஆரம்பிக்கிறார். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வருஷத்துல வந்து பகவத்கீதான்ற நூலிதழை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மொழி பயிற்சிடுறார். சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இங்கிலீஷ்ல வந்து எழுதி முடிச்சிடுறாரு. அப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துல வந்து உடம்பு சரியில்லாம ஆகுது. அதாவது ஹார்ட் அட்டாக் வருது. அப்புறம் வந்து ஸ்ட்ரோக் வருது. ஸ்ட்ரோக்னா ஒரு கை கால் வந்து விழுந்துடுதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வந்து என்னோட உடல் வந்து சரியாகணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க நரசிம்மர் கேளான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் ஏன் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணணும்னு அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் எடுத்துட்டு அவர் குரு சொன்ன உடைய வார்த்தை வந்து இன்னும் முடிக்கல. அவர் குரு சொல்லிட்டு போனாரு, இது வந்து நீ மேலை நாட்டுல பரவுன்னு அப்படின்னு சொன்னாரு இல்லையா. அவர் எடுத்துட்ட வேலை வந்து இன்னும் முடியல. அதுக்குள்ள தன்னுடைய வாழ்நாள் முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிஷ்யர்களை கையில சொல்லி வந்து பிரார்த்தனை பண்ண சொல்றாரு. அதே ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிருந்தாவனத்துக்கு வந்து இந்தியால இருக்கும்போது அவருக்கு வந்து மரணத்தை தழுவணும்னு நினைப்பார். அப்ப வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டார். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருப்பார்.
இப்போ தன்னுடைய காரியத்தை முடிக்கணுன்றதுக்கோசம் பக்தர்களை தன்னுடைய சிஷ்யர்களை சொல்றாங்க எனக்கோசம் பிரார்த்தனை பண்ணுங்கன்னா. அப்புறம் அந்த பிரார்த்தனைனால அவர் நல்லா குணமாயிடுவாரு. அப்புறம் மும்முரமா அந்த கிருஷ்ண உணர்வுல வேலை செய்வார். ஓகேங்களா? ஜூலை 24 போயிட்டு ஃபர்ஸ்ட் இப்ப அமெரிக்கால இருந்தாரு. இப்போ வந்து லண்டனுக்கு போறார். லண்டனுக்கு போயிட்டு அங்க வந்து எக்ஸலெசியர் என்ற ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றார். ஓகேவா? அங்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய திருப்புமுனை அவருடைய இயக்கத்துல. இங்க வந்து இந்த போட்டோல 4 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா? இவர் தான் வந்து ஜார்ஜ் ஹாரிசன். இவர் வந்து சிறந்த பாடகர். அவர் வந்து என்ன பாடல் பாடினாலும் ஹிட் ஆகும். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து பாடுறார். ஓகேவா? அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலயும் பரவுது அது. ஓகே. அந்த பிரிட்டன்ல ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 10 இன் ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, யூகோஸ்லேவியா அண்ட் வேற எல்லா தேசத்துலயும் வந்து டாப் 10 இந்த வந்து சாங் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ எவ்வளோ ஃபாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய கருணை வந்து நம்மளுடைய பிரபுபாதா மேல எவ்வளோ அளவுக்கு இருக்கு பாருங்க. அவர் எடுத்துட்ட செயல்ல வந்து அது வந்து எல்லா இடத்துக்கும் பரவணுன்றதுனால அவர் இது மாதிரி பண்ணார். ஓகேவா? ஸோ அவர் வந்து ஒரு தூய பக்தர். அவருக்கு வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்றார். ஓகேவா? அவர் என்ன காரியத்துக்கோசம் பண்ணாரு, அவருடைய மனோநிலை இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு தெரியாத ஊருக்கு போயிட்டு வயசான காலத்துல குளிர் இருக்கிற இடத்துல வந்து அதுவும் இப்பீஸ் நம்ம ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ கடவுளை பத்தி தெரியும். அவங்களுக்கு வந்து கடவுள்ன்ற ஒரு கான்செப்டே இல்லை. நல்லா சம்பாரி, குடி, தூங்கு அப்படி இருக்கிறவங்க இடத்துல போயிட்டு இது பண்ணாரு இல்ல. ஸோ இந்த ஜார்ஜ் ஹாரிசனுடைய ஆல்பத்னால அவர் வந்து நல்லா ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து அது என்னது ஹரே கிருஷ்ணா மந்திரம், ஹரே கிருஷ்ணா மந்திரம்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1969 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஈஷா உபநிஷத்துன்ற புக்கை வந்து அச்சிட்டு வெளியிடுறார். ஓகே. அச்சிட்டு வெளியிடுறாரு. அப்போ வந்து அதுக்கு பிறகு அவரே சொந்தமா வந்து ஒரு பக்தி வேதாந்த புக் ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறார். ஓகே. அச்சிடு பிரிண்ட் ஹவுஸ் அவரே வச்சுக்காரு. 30 வந்து பார்த்தீங்கன்னா நெக்டர் ஆஃப் டிவோஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. ஜூலை 16 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ல வந்து இன்னொரு கோயில் கட்டார். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ருக்மிணி துவாரகநாத்தான்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை வந்து ஸ்தாபனம் பண்றாரு. 14 வந்து ராதா லண்டனீஸ்வரான்னு சொல்லிட்டு லண்டன்ல வந்து ராதாவையும் கிருஷ்ணரையும் வந்து ஸ்தாபனம் பண்றார். அங்க ஒரு கோயிலை வந்து கட்டி விக்கிரக வழிபாடு வந்து ஸ்டார்ட் பண்றார். ஓகேங்களா? அப்புறமா அங்கிருந்து எங்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் இந்த இடம்லாம். இந்த ரஷ்யா, ஜப்பான், சைனாலாம் வந்து ரொம்ப பெரிய போராட்டமா இருந்துச்சு. கோயில் எல்லாம் கட்டுறது. அங்க போயிட்டு வந்து ப்ரொஃபசர் கொட்டோக்சி அவரை வந்து மீட் பண்றாரு. அவருக்கு இவருக்கு நல்ல டிஸ்கஷன் ஆகுது. ஓகேங்களா? டிஸ்கஷன் ஆகுது. அப்புறம் வந்து அங்க வந்து ஒருத்தரை வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ண கொஞ்ச நேரத்துல எல்லாம் வந்து இனிஷியேட் பண்றாரு. நீ வந்து இதெல்லாம் பண்ணு. இங்க இருக்கிறவங்க வந்து கிருஷ்ண உணர்வை எடுத்துட்டு போய் கொடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கிருந்து அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. நீ வந்து இங்கெல்லாம் கோயில் கட்டுற. லண்டன் ஈஸ்வரன் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் துவாரகநாத், லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோ இல்லையா? இங்கெல்லாம் வந்து கோயில் கட்டினா அதே மாதிரி எனக்கு வந்து இந்தியால வந்து பிருந்தாவனம், துவாரகா, மும்பைல வந்து ஜூஹ்ல வந்து கோயில் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கனவு வரும். ஸோ அப்போ வந்து தான் இங்க பாத்தீங்கன்னா ஜூஹு டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போராட்டமா அவ்வளவு அளவுக்கு போராடுவார். நிலத்தை வாங்கி பட்டாலாம் எழுதியிருப்பார். அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னு அந்த புரோக்கர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து பிரச்சனை பண்ணுவார். இல்ல நாங்க உங்களுக்கு இந்த இடத்த கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா, கோயில் எல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த மேல மண்டபம் இருக்கு இல்லையா? மணி மண்டபம். மேல வந்து கோபுரம் வைக்கிற இடத்துல போயிட்டு இவங்க கோர்ட்ல கேஸ் போயிட்டு அந்த இது வாங்கிட்டு வருவாங்க. ரிட் எடுத்துட்டு வந்து அந்த கோயில வந்து டெமாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க கோர்ட்லேருந்து. அது பண்ணும்போது அங்க இருக்கிற சிஷ்யர்கள்லாம் வந்து அதை காப்பாற்றணுன்றதுக்கு எவ்வளோ அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கி தூக்கி போட்டுருவாங்க வெளிய. அப்ப கரெக்ட்டா வந்து இவர் வந்து ஃபோன்ல தான் பேசுவார். அங்க இருக்கிறவர்கிட்ட பேசி, அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வருவார். கோயில் அழிக்கிறத வந்து நிறுத்துங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்ட்டா எப்படின்னா, அந்த மேல கு ம கு
கோயில்ல வந்து மூலஸ்தானத்துக்கு மேல ஒரு கோபுரம் இருக்குங்க இல்லைங்களா? அதை எடுக்க போகும்போது கரெக்டா அந்த ஆர்டர் வரும். அப்புறம் வந்து அத பண்ணுவாங்க. இவ்ளோ அளவுக்கு பிரச்சனை பண்ணவர வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கடவுள் வந்து இவரு பிரார்த்தனை பண்ணுவாரு. எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க மனைவியும் விடுறதில்ல. ரொம்ப இம்சை பண்ணாங்க. அவ்ளோ அளவுக்கு நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபுபாதா ரொம்ப கஷ்டப்பட்டு கோயில்கள்லாம் வந்து கட்டினார். 1970ல வந்து அவரு என்ன பண்றாருன்னா, கவர்னிங் பாடி கமிஷன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இது கவர்னிங் பாடி கமிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அ தான் இருக்கிற வரையும் வந்து இத வந்து ஆரம்பிச்சு கட்டலாம். ஓகே. இந்த வந்து இந்த இஸ்கான்ன்ற ஸ்தாபத்த வந்து முன்ன எடுத்துட்டு போலாம். நான் இல்லையேன்னு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கலாம் சேர்ந்து ஒரு குழுவ அமைக்கணும். ஓகேவா? அந்த குழுவ அமைச்சுட்டு நீங்க எல்லாம் ஒருமித்தமா ஒரு முடிவுக்கு வந்து ஆ இ இந்த இந்த இஸ்கான் சொசைட்டிய வந்து நீங்க முன்னாடி நடத்திட்டு போணும்னு அப்படின்னு சொன்னார். ஓகேவா? ஏன் இத பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சொல்றாரு. பட் பண்றதில்ல. அதனால அவருடைய சிஷ்யர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, 2 பிரிவினர்களா பிரிஞ்சிடுறாங்க. அதனால வந்து வாழ்க்கையில வந்து அந்த ப்ரோக்ரஸ் வந்து இவரு ஒரு பக்கம் இருப்பாரு. இன்னொரு இவருடைய காட் பிரதர்ஸ் வேற பக்கம் இருப்பாங்க. அதனால வந்து இவரு வந்து தன்னோட குருக்கான நிகழ்ச்சி வந்து இந்த இடத்துல ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவரு உயிரோட இருக்கும்போதே வந்து இத வந்து ஸ்தாபனம் பண்ணி, அதுல வந்து 12 டிசைபிள்ஸ் இருக்காங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 30 டிசைபிள்ஸ் இருக்காங்க. அது இப்ப இருக்கிற ஜிபிசிக்கு வந்து யாரு ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குரு மகாராஜ் ஜெயபிரதாகா சுவாமி தான் வந்து இன்சார்ஜ் ஹெட் ஆஃப் த கவர்னிங் பாடி கமிஷன் இருக்காரு. இயர்லி வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மீட்டிங் நடக்கும். சரிங்களா? அப்புறம் அவர் என்ன எடுத்துட்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் மெம்பர்ஷிப் புரோகிராம் எடுத்துட்டு வர்றாரு. நம்ம கூட கொஞ்சம் பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கோம் இல்லையா? நம்ம விருப்பப்பட்ட நம்ம கூட எடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் 1971ல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாக்கு போறாரு. ஆஸ்திரேலியாக்கு போயிட்டு மறுபடியும் வந்து மாஸ்கோல போயிட்டு எப்படி ஒரு ஒரு இடத்துக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து 14 முறை திரிஞ்சு வராரு. 12 வருஷத்துல வந்து இந்த 14 முறை எல்லா இடத்துக்கும் போய் திரிஞ்சுட்டு வராரு. அப்புறம் மாயாப்பூருக்கு வந்து அங்க வந்து ஒரு பிரிண்டிங் பிரிண்டிங் இது ஓப்பன் பண்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாயாப்பூர் விருந்தாவன் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, நவம்பர் 26ல வந்து விருந்தாவனத்துக்கு வந்து, அங்க வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா 40 சிஷ்யர்களோட வரார். ஓகேவா? போனது வெறும் கையில, வரும்போது பார்த்தீங்கன்னா 40 சிஷ்யர்கள கூட்டிட்டு வரார். அவங்கள கூட்டிட்டு வந்து நெறைய கோயில்ல வந்து இவரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பார். 1972ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பகவத்கீதை டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணிட்டாரு. இல்லையா? 66ல பண்ணாருன்னு பார்த்தோம். அந்த புக்க வந்து அச்சிடணும். இல்லையா? அச்சிடுறதுக்கு இவர் கையில காசு இல்ல. தன்னுடைய சிஷ்யர் கையில போய் சொல்லுவாங்க. இது மாரி இந்த மெக்மில்லியன் பிரசத்துல போயிட்டு கேளு. இது மாரி புக் இருக்கு. ஆ நீங்க அச்சிடுறீங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவங்களும் போய் கேட்பாங்க. எங்க கையில காசு இல்லைங்க. பிலாசபி புக் இருக்குது. பண்றீங்களான்னு கேட்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆச்சரியமா பதில் சொல்லுவாங்க. அச்சோ! நாங்க எத்தனையோ விதமான புக்ஸ் எல்லாம் வந்து நாங்க பப்ளிஷ் பண்ணோம். எங்களுக்கு வந்து பிலாசபி தான் வேணும்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி குடுங்க. நாங்க அச்சிடுறோம். எங்களுக்கு காசுலாம் வேணாம். நாங்க ஃப்ரீயாவே பண்ணோம்னு சொல்லிட்டு பண்ணி குடுப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய பப்ளிஷர்ஸ். ஓகே. ஸோ அவர்கிட்ட வந்து ஃப்ரீயாவே இவருக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் மார்ச் 23ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூஹு பாம்பே சென்டர் வந்து அ க ஓப்பன் பண்றதுக்கு வந்து அடிக்கலம் அ பண்றாங்க. அடிக்கலம் அடி அதாவது ஃபவுண்டேஷன் போடுறாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 29ல வந்து பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட் வந்து ஸ்தாபனம் பண்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆ இஸ்கான் கிருஷ்ண பலராமா டெம்பிள் விருந்தாவனத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் வந்து இந்த கிருஷ்ண பலராமா டெம்பிள்ன்னு சொல்லிட்டு அவர் ஸ்பெசிஃபிக்கா வைக்கிறாருன்னு, அந்த இப்ப இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கிருஷ்ணர், பலராமர் வந்து துவாபர யுகத்துல வரும்போது கிருஷ்ண லீலைகள், பலராமர் எல்லாம் அந்த பசு கவர்ட் பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண லீலைகள் பண்ண இடத்துல வந்து தான் அது கோயில் கட்டினார். அதனால அந்த இடத்துல வந்து கிருஷ்ண பலராமர் டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் பிரபுபாதா. 73ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீ ஸ்ரீ ராதா பரீஸ்வர டெய்டி வந்து இன்ஸ்டால் பண்றாரு. அதே வருஷத்துல செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்வீடனுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து கோயில வந்து ஸ்தாபனம் பண்றாரு. 74ல வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பேல வந்து அந்த மறுபடியும் இன்னொரு அந்த கார்னர் ஸ்டோர் அ
பண்றாரு. நவம்பர் 10ல வந்து பார்த்தீங்கன்னா, சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்றாரு. இதுவரையும் பார்த்தீங்கன்னா, பகவத்கீதா, நெக்டர் ஆஃப் டிவோஷன், ஈஷோ உபனிஷத் அதுக்கடுத்து 1975ல பார்த்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபுவுடைய பிறந்த நாள வந்து ரொம்ப சிறப்பா வந்து ஃபெஸ்டிவல் மாரி செலிப்ரேட் பண்றாரு. அதே நாள் ஏப்ரல் 20ல வந்து பிருந்தாவன டெம்பிள வந்து ஓப்பன் பண்றாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமநவமி நாள்ல வந்து ஓப்பன் பண்றாரு. அன்னைக்கு வந்து மெல்பர்னும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கௌரநிதா டெய்ட்டிய வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. ஓகே. ஆம். அது இல்லாம பிருந்தாவனத்துல வந்து குருகுலத்த வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நவம்பர் 20ல வந்து 1 மில்லியன் காப்பீஸ் ஆஃப் பேக் டூ காடட் மேகசைன் வந்து பிரிண்ட் ஆச்சு. ஓகே. ஆம் 76ல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஸ்ரீ காளியா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஃபிஜில வந்து அந்த கோயில வந்து ஓப்பன் பண்றாரு. ஜூன் 15ல வந்து கௌரணி தாய் டெய்ட்டி வந்து எங்க இன்ஸ்டால் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, டியூட்டோராயன்ற இடத்துல வந்து பண்றாரு. நம்ம ஹைதராபாத்ல வந்து ஆகஸ்ட் 18ல போயிட்டு வந்து ஆம், ஒரு கோயில் சிறப்பு விழா பண்றாரு. 77ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புவனேஸ்வர்ல வந்து ஒரு கோயில ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க ஆம், அடி என்ன சொல்றது அந்த ஃபவுண்டேஷன் பண்றாரு. கடகால் கடகால் போட்டு ஸ்தாபனம் பண்றாரு. ஓகே. அப்புறம் ஜூன் 4ல வந்து டிக்ளரேஷன் ஆஃப் வில் பிருந்தாவனத்துல வந்து ஒரு வில் எழுதி வைக்கிறாரு. நவம்பர் 14ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 7:30 மணிக்கு வந்து அவர் இந்த உலகத்தை விட்டு வேற கிருஷ்ண லோகத்துக்கு போய் சேர்றாரு. அப்போ அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 81. இந்த பயணம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 69 வயசுல வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இந்த 12 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 108 கோயில்கள் வந்து கட்டி முடிக்கிறாரு. 10,000கணக்கான டிசைபிள்ஸ வச்சிருக்காரு. அப்புறம் நெறைய புக்ஸ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாரு. ஓகே. அப்புறம் அந்த புக்ஸ் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணனால அவருடைய சிஷ்யர்கள் மூலமா அது பல மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ அவர் வந்து ஆ ஹரே கிருஷ்ணா. ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான் அவர்கள்லாம் பண்ண விஷயங்கள். ம். பகவத்கீதா டிரான்ஸ்லேட் பண்ணாரு. ஆ சைத்தன்ய சரிதாமிர்தம் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. பக்தி அங்கங்க வந்து ட்ரஸ்ட் பிரிண்டிங் மிஷின் பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட் எப்பவுமே புக்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் ஆயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு, இதுதான் மெக்மில்லியன் கம்பெனி. ஓகே. அப்புறம் வந்து சயின்டிஃபிக் ப்ரீச்சிங் அவர் வந்து என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ரோகிராமா இருக்கணும் தவிர, வேற எதுவுமா இருக்கக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப பர்ட்டிகுலரா இருக்காரு. ஓகே. ஆம். ஸோ இது வந்து சயின்ஸ் நாலேட்ஜ். ஓகே. இது வேணும்னே வந்தோம், போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கோயிலுன்னா வரணும், வேதங்கள படிச்சு புரிஞ்சுக்கணும், அந்த லெக்சர்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுல வந்து அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணார். அதுதான் ஒரு கோயில்ன்றது. வந்தோம், கோயில கும்பிட்டோம், உட்கார்ந்தோம், பேசினோம், அது மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதாஜி யாராவது படிக்கிறீங்களா இந்த ஸ்லைட? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிக்கட்டுமா? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரேவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம். He founded the International Society for Krishna Consciousness with a small group of disciples after year of struggling. Alone in New York City, the marked the only time in history that a Krishna devotee successfully trained non-Indians in the strict disciplines of Vaishnavism. Amazingly, this was achieved during the blossoming of America's hedonistic counterculture movement. He sent his followers chanting the names of God into the streets of cities and towns everywhere, and Hare Krishna became famous in every corner of the earth. He formally initiated approximately 5,000 disciples. These initiates represented a sweeping diversity of nationalities, races, ethnicities, and religious backgrounds. He conducted many hundreds of informal conversations on the science of Krishna consciousness with disciples, guests, and friends. Over 1,300 were recorded and archived. He had scores of interviews and philosophical discussions with news reporters, scientists, religious leaders, and politicians, as well as meetings with world-renowned dignitaries and celebrities like Indira Gandhi, Allen Ginsberg, Ravi Shankar, Alice Coltrane,
John Lennon and George Harrison. Hare Krishna ஹரே கிருஷ்ண Mataji. மாதாஜி, தேங்க்யூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்றாரு, ஆரம்ப காலத்துல வந்து தனியா போனாரு. அப்ப வந்து கொஞ்சம் தான் அவர் கூட இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு சிறிய குழு தான் இருந்துச்சு அவரை சுத்தி இல்லையா? அந்த குழுவோட வச்சு அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இஸ்கானை வந்து ஸ்தாபனம் பண்ணாரு. அப்புறம் வந்து அதை வந்து என்ட்ரி பண்றாரு இல்லையா, டாக்குமெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, லீகலா அது பண்றாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் இந்தியன்ஸ் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள்லாம் ஒரு ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும், கோயில போறது கும்பிடுறதுன்னு சொல்லிட்டு. நான் நான் இந்தியன்ஸ் இல்லையா, அவங்கள வந்து நம்ம இந்திய பண்பாடுக்கு எடுத்துட்டு வந்து அங்க வந்து வைஷ்ணவிசத்தை ஏற்படுத்தினார். அதுக்கு பிறகு அவங்கள வச்சு சாண்டிங் பண்ண சொல்லி எல்லா மூல முடுக்குகளுக்கு போனார் இல்ல, எல்லா தெருவுகள்ல இருக்கிற சிட்டிஸ்க்கு டவுன்ஸ் எல்லா இடத்துலயும் போயிட்டு ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருக்கு போனார். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, சின்ன குட்டி குரூப்பா இருந்த இது வந்து பாத்தீங்கன்னா 5000 டிசைபிள்ஸ் இருக்கிறவங்கள வந்து இனிஷியேட் பண்ணி எல்லா இடத்துலயும் அவர் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் கிரீடு ரிலிஜன் எதுவுமே பார்க்கல. எல்லாரையும் வந்து என்ன நீ பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், பிரின்சிபல் ஃபாலோ பண்ண உன்னை வந்து இனிஷியேட் பண்ணி விடுறார். ஓகேவா? அப்ப யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து அவர் வந்து எவ்வளவு அளவுக்கு வலிமைப்படுத்தி இருப்பாருன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வீட்டுல ஒரு நம்ம பசங்களே கொஞ்ச நேரம் ஒரு நேரம் தான் ஒரு சொன்ன பேச்சை கேக்குது இல்லையா? அவ்வளவு அளவுக்கு வலிமைப்படுத்தி அவருக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காரு. அந்த இயக்கத்தை வந்து முன்னேற்றி எடுத்துட்டு போகணும். அதனாலதான் அவர் வந்து சக்தி ஆவேஷ அவதாரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இஸ் எம்பவர்டு பை கிருஷ்ணா இல்லையா? ஒரு சாதாரண மனுஷனால பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் நடக்குது. மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் ஆன் சயின்ஸ் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். யாரோட? அவங்களுடைய சிஷ்யர்களோட, அப்புறம் வந்து கெஸ்ட் வராரு இல்லையா அவங்களோட, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. இது மாதிரி 1300 ரெக்கார்டிங்ஸ் இருக்குங்களா அந்த கான்வர்சேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்க மாத்திரம் இல்லை, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் மீட் பண்ணுவாரு, சயின்டிஸ்ட மீட் பண்ணி பேசுவாரு, அப்புறம் ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணி பேசுவாரு. ஏன்னா அவங்கள தானே, அவங்கள வச்சுதான் இதை வந்து பரப்ப முடியும்னு சொல்லிட்டு அவங்க கையில எல்லாம் போயிட்டு அப்பப்போ போயிட்டு மீட் பண்ணுவார். அப்புறம் பொலிட்டீஷியன் கோயில போய் சொல்லுவாரு. ஸோ இது மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பண்ணுவார். உதாரணத்துக்கு நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியை மீட் பண்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆலன் கின்ஸ்பர்க், இது மாதிரி பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் போயிட்டு சந்திச்சுட்டு அதனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றார். ஈவன் நம்ம பிரைம் மினிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணி அவருக்கு அவர் வந்து அப்ரிஷியேட் பண்றார், லால் பகதூர் சாஸ்திரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலயும் இந்த புக்ஸ் பகவத்கீதா பாத்தீங்கன்னா எல்லா லைப்ரரியிலும் ஒரு காப்பி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து அமல்படுத்தினார். ஸோ ரொம்ப தள்ளாத வயசுல எவ்வளவு அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டார் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்பம்ஸ் 20 ஆல்பம்ஸ் ஆஃப் டிவோஷன் மியூசிக். நான் படிக்கிறேன் மாதாஜி. He படிங்க. recorded more than 20 albums of devotion music. He published the monthly magazine Back to Godhead, which he called the backbone of his movement. At the height of its circulation in the mid-70s, over 1 million copies per issue were sold. He launched the ISKCON Life membership program, enrolled 10 of thousands of members, and he built major temples in Bombay and Vrindavana, and founded a spiritual city at Mayapur. All become international sites of pilgrimage. He established primary schools to provide education in the principle of devotional service. He founded the Bhaktivedanta Institute to advance Krishna consciousness within the scientific community, engaging serious academics in the consideration of the science of self-realization. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆல்பம்கள் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் மேகசின். அந்த மேகசினோட தலைப்பு பார்த்தீங்கன்னா பேக் டு காடட். அதாவது நம்ம எவ்வளோ அழகா வச்சிருக்காரு பாருங்க. நம்ம எல்லாம் வந்து நம்ம தாய்நாட்டுக்கு திரும்பணும். நம்மளுடைய சொந்த நாடு எது? கோலோகல பிருந்தாவனம். நம்மளுடைய அல்ப ஆசையால நம்ம இங்க வந்துட்டோம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம திரும்பி போன்றதுக்கோசம் அவரே வந்து அடித்தளம் போட்டு போயிருக்காரு. அப்புறம் வந்து இந்த லைஃப் மெம்பர்ஷிப் வந்து அதுல வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அவர் இருக்கும்போதே என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளும் என்ரோல் ஆகணும், நமக்கு தெரிஞ்சவங்களும் என்ரோல் பண்ண வைக்கணும் இல்லைங்களா? அப்புறம் வந்து பெரிய பெரிய பிரம்மாண்ட கோயில்கள் வந்து மும்பை பிருந்தாவனத்துல எல்லாம் வந்து கட்டியிருக்காரு.
அது வந்து ஸ்பிரிச்சுவல் சிட்டி வந்து மாயாப்பூர் வச்சிருக்காரு. ஏன்னா அங்கதான் நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபு வந்து பிறந்த இடத்தும் இல்லைங்களா? அது அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வேதிக் பிளானிட்டேரியம் வருது. இன்னும் ஷார்ட்லி அது வந்து ஓபன் பண்ணுவாங்க. அப்புறம் பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாருக்கும் வந்து படிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரைமரி ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றாரு. ஃபுட் ஃபார் ஹால்னு சொல்லிட்டு அதையும் ஓபன் பண்றாரு. இது வந்து சாதாரணமான இருக்கக்கூடாது. இது வந்து சயின்ஸ். இட் இஸ் பகவத்கீதா இஸ் சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஓகே. ஸோ அதில் வந்து அகாடமிக்ஸில் வந்து நல்ல சீரியஸாக இருந்தால் தான் வந்து இவர் தான் எக்ஸாம் சிஸ்டம் நம்ம கல்ச்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாதாஜி பிரபுஜிஸ்ன்னு அட்ரஸ் பண்ணுறோம். அதை கூட எடுத்துகிட்டு வந்தது அவர் தான் இல்லையா? நம்ம சமைச்சதை கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு பிரசாதமாக சாப்பிடணும். அப்புறம் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறோமா எக்ஸாம் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தார். இவர் தான் எல்லாத்தையும் நமக்கு எடுத்துகிட்டு வந்தார். ஓகே. ஸோ இப்படியெல்லாம் இருக்குதான் வந்து நம்மளும் வந்து இந்த கிருஷ்ண உணர்வுல வந்து மேலே போவோம், படிப்படியாக முன்னேறுவோன்ற ஒரு நோக்கத்தோட அதை எடுத்துட்டு வந்தார். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 108 கோயில்கள் வந்து 6 கான்டினென்ட்ஸ்ல வந்து பண்ணாருன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத யாத்திரை வந்து பிரம்மாண்டமா சின்ன வயசுல எப்படி ஒரு சின்னது பண்ணாரோ பெரிய வயசுல பிரம்மாண்டமா வந்து பண்ணார் இல்லையா? அப்புறம் வந்து இவர் ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யூஸ்வலா நம்ம பிரம்மச்சாரி ஆசிரமம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இவர் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிணி ஆசிரமத்தை வந்து இவர் வந்து பண்ணார். ஓகேங்களா? அப்புறம் வந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு வந்து நீங்க வேலை செய்யுங்கன்றதை அவர் இன்சிஸ்ட் பண்ணார். ஓகே. ஸோ வந்து அதை வந்து எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணாலும் பக்காவா டாக்குமெண்ட் பண்ணுவார். ஓகே. அதுக்கு அடுத்தது சண்டே லவ் ஃபீஸ்ட். அதாவது நம்ம சண்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்கான்ல வந்து கிளாஸஸ் இருக்கும், சாண்டிங் டான்சிங் இருக்கும், ஆர்த்திஸ் இருக்கும். ஆர்த்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு மத்தியானம் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லவ் ஃபீஸ்ட். அவ்வளோ அளவுக்கு வந்து எல்லா வகையான உணவுகள் அங்கே வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ கிட்ட இருக்கிற இஸ்கானுக்கு போயிட்டு நீங்க என்ஜாய் பண்ணாத. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வெஜிடேரியன் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை வந்து இவர் வந்து ஸ்தாபனம் பண்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பிலாசபி பேசுறாரு, கிருஷ்ணர் மேல பிலாசபி பேசுறாரு. அதே மாதிரி 1000 ஆஃப் ஃபார்மல் லெக்சர்ஸ் இருக்கு. அதுல வந்து 2200 வேர் ரெக்கார்டட் அண்ட் ஆர்ச்சிவ்ட். ஓகே. ஸோ நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம கேட்டோம்னு வச்சோங்களேன், பியூர் அவங்க எல்லாம் வந்து பியூர் டிவோட்டிஸ், சுத்த பக்தர்கள் இல்லவா? நமக்கு வந்து நல்ல மாற்றங்கள் வரும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நம்ம பிரயத்தனம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதோட பாட்டு முடியுது. ஸோ உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதக் ஜி. வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिंधु पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नमाचार्य हरिदास ठाकुर की जय. जगत गुरु श्रील प्रभुपाद की जय. निताय गौरव प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा. ऑल ग्लोरीज टू assembled devotees. हरे कृष्णा. थैंक यू माता जी. Hare Krishna, Mataji. Thank you very much, Mataji. थैंक यू. हरे कृष्णा. நாளைக்கு ஒண்ணும் கிடையாதுல்ல, உங்களோட கிளாஸ் ஒண்ணும் கிடையாதுல்ல நாளைக்கு? என்ஓடி இருக்குல்ல மாதாஜி நம்மளது? என்னோட இருக்கு இல்லையா? ரெகுலர் அது இன்னும் முடிக்கல இல்ல மாதாஜி நம்ம என்ஓடி. ஆமா, ஆமா. ஓகே மாதாஜி, என் பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா.